என்ன காரணமாக இருக்கும் இந்த நம்பிக்கை இழப்பிற்கு? இல்லை, 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28 ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் இயக்கம் 140 வருட பாரம்பரியமிக்க இயக்கம். இது நாட்டில் இல்லாமல் போயிடணுன்னா அது யாருமே விரும்ப மாட்டாங்க. அதாவது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் ஜனநாயகத்தில். அதனால் அப்பேற்பட்ட காங்கிரஸ் இன்றைக்கு, ஆனால் அந்த சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த காங்கிரஸ், சுதந்திரத்திற்காக தன் தலைவர்களை தியாகம் செய்த காங்கிரஸ் இருக்குதானா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்றது தான். இது அதோட பரிணாம வளர்ச்சி மாற்றத்தை நோக்கி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது தனி விவாதம். ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு ஏன் இந்த அளவுக்கு இறங்கு முகத்தில் இருக்குதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 1977 இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்பொழுது எமர்ஜென்சிக்கு பிறகே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1977 தேர்தலில் 154 தொகுதியில் வின் பண்ணாங்க. அப்போ ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது 154 தொகுதியில் ஜெயித்தாங்க. அதுதான் வாங்கினதுலேயே குறைவு. எமர்ஜென்சி காலம் முடிஞ்ச பிறகு கடுமையான நாடு முழுக்க எதிர்ப்பு இருந்த காலத்தில் கூட 154 தொகுதியில் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 400 வரைக்கும் வந்திருக்காங்க. ஆமாம், 400க்கு மேலேயே வந்துட்டாங்க. அது 1984. ஆனால் என்ன அப்படின்னா, குறைஞ்சது இந்த அளவில் வந்தாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரு குடும்பம் தான் அந்த கட்சின்னா. நேரு குடும்பம் ஆட்சி தான் எல்லா நேரத்திலையும் இருந்திருக்குது. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரு குடும்பத்தின் ஆதிக்கம் இல்லாமல், தலையீடு இல்லாமல் 1991 96 வரைக்கும் நரசிம்மராவ் என்ற தலைவரின் பின்னால் அவர் பிரதமராக இருந்தார். அதுதான். அப்புறம் மன்மோகன் சிங் 10 ஆண்டு இருந்தாருன்னா அது முழுக்க தலையீடு தான். அது அவர் நிழல் பிரதமராக தான் இருந்தார். நிஜ பிரதமராக சோனியா காந்தி இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நரசிம்மராவ் காலத்தில் அந்த தனி இருந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்த குடும்பம் ஆதிக்கத்தோடு இருக்கும்போதே, அந்த கட்சியில் இந்த குடும்பம் செல்வாக்கோடு இருக்கும்போதே 2 விஷயங்கள் நடந்திருக்குது. 15 ஆண்டுகளாக அந்த காங்கிரஸ் ஆட்சி கட்டிலில் உட்கார முடியல. தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா அந்த மாதிரி ரொம்ப நடக்கிறதே பெரிய விஷயம். தேசிய அளவில் நடக்கிறது பெரிய விஷயம். ஜோதி பாசு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே இருந்திருக்குது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி மாநில கட்சிகள் உதாரணம் சொல்லலாம். தேசிய அளவில் காங்கிரஸ் தொடர் தோல்விகளை சந்தித்தது இந்த 15 ஆண்டுகள். அதுவும் அந்த குடும்பத்தின் ஆதிக்கம் இருக்கும்போது, அந்த குடும்பத்தின் இளைய தலைமுறைகள் வந்த பிறகு. அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா, எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து 42 இடங்கள் தான் 543. அதற்கு அடுத்த தேர்தலில் 42 இடங்கள் 52 இடங்கள் தான். எதிர்கட்சியாக கூட வர முடியல. 10% இருந்தால் தான் எதிர்கட்சி. அப்போ இந்த அளவுக்கு மோசமாக போன பிறகு கூட அந்த குடும்பமோ அந்த கட்சியோ அதை பரிசீலனை பண்ணக்கூடாதுன்னு எப்படி நினைக்கலாம்? இது நியாயமான கருத்தா இல்லையா? ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நாட்டை அதிகாலம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் மேலே ஆண்ட ஒரு கட்சி அது கீழ் நோக்கி போகுதுன்னா அது சுய பரிசோதனை செய்யப்பட வேண்டுமா? இல்லை, செய்யாமலாம் இருப்பாங்க. அது செய்த மாதிரி தெரியலையே. இப்போ அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அவ்வளவு நடுவில் எதிர்ப்பு 23 மூத்த தலைவர்கள் கடிதமே கொடுத்து கடந்த காலத்தில் குலாம் நபி ஆசாத் தலைமையில் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. கொடுத்த பிறகும் அதில் சிலர் பழிவாங்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போய் வேறு வழி இல்லாமல் ஒரு தலைவர் தேர்தலை வச்சு தலைவர் நிற்க மாட்டேன்னு சொல்லி அந்த தலைவர் தேர்தலில் ஐயா சசி தரூர் மனப்பூர்வமாக போட்டியிடுறார். உங்களுக்கு தெரியும், ஐநா சபை தலைவர் பதவிக்கே போட்டிட்டு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வி அடைஞ்சார். ஒரு நல்ல ஜனநாயகவாதி அப்படின் போது காங்கிரஸில் இருக்கிற தலைவர். அப்போது அவர் போட்டியிடும்போது இந்த நேரு குடும்பம் யாரை அடையாளப்படுத்தியது? அதில் தலையிடாமல் இருக்கணும்ல தேர்தல் நேரத்தில். அதில் தலையிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு அடையாளப்படுத்தி அவரை தலைவராக்கிவிட்டு அவர் நிழல் தலைவராக இருக்கிறார். நேதாஜி நின்னப்ப காந்தியும் பட்டாபி சீதாராமைய ஆதரிச்சார்ல, அதுதான் ஜனநாயகம். நான் என்ன சொல்றேன், அப்படி இருந்து அதோட தொடர்ச்சியா கூட அதை எடுத்துக்கலாம். அதுல என்னன்னா, பட்டாபி சீதாராமையரை நிக்க வச்சாரு. அவரை எதிர்த்து நேதாஜி நின்றார், வென்றார். நேதாஜி வென்றார்னா
காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அதில், அதான் அங்கே பார்க்கணும். இல்ல காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருந்தா நேதாஜி ஜெயிச்சிருக்க முடியுமா? அதை மீறி தான் நேதாஜி ஜெயிச்சாரு, அதுதான் வரலாறுன்னு சொல்லியிருக்கு. அது இல்ல, அதை மீறி ஜெயிச்சார்னா காந்தி நிக்க வைத்த கேண்டிடேட் தான் ஒழிய காந்தி நிக்க வச்ச வேட்பாளரை நேதாஜி தோற்கடித்து வென்றார். ஆனால் அவரால் அந்த பதவியில இருக்க முடியல. ஒரு நிலைமை இருக்க முடியலன்னு கிடையாது. ரெண்டு விஷயம் பட்டாபிராம் நின்றாரு, நேதாஜி உள்ளவர். அப்படித்தான் பட்டாபி சித்தராமையா ஆதரிச்சது யாரு? பட்டாபி சீதாராமைய நிக்க வச்சாரு. காந்தி அதற்காக ஒவ்வொரு தொகுதியும் போய் பிரச்சாரம் பண்ணல, அவர் ஆட்களை அனுப்பி பிரச்சாரம் பண்ணல. அவர் ஒரு கேண்டிடேட் எப்படி சத்தியமூர்த்தி அவர்கள் காமராஜர் நிக்க வச்சாரு தன்னுடைய சீடனை, அப்படி வந்து நிக்க வச்சாரு, அவ்வளவுதான் ஒழிய. பட் நேதாஜி ஜெயிச்ச பிறகு அவர் என்ன சொன்னார், காந்தி இது வந்து எனக்கும் ஒரு தோல்வி மாதிரி தான் அப்படின்னாரு. காந்தி தோற்க கூடாதுன்னு சொல்லி நேதாஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். அது ஒண்ணு அவர் பதவி ராஜினாமா பண்ண சொல்லி ஐசிஎஸ் மாணவன் கதைன்னு நேதாஜினுடைய சுயசரிதை இருக்கு, அதுல இந்த விஷயங்கள்லாம் மிக விரிவா பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் அதுக்கப்புறம் சீதாராம் கேசரி நிக்கிறப்பையும் தொடருது. இப்போ இன்னைக்கு கூட மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகா இஷ்யூ வர்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹைகமாண்ட் இது குறித்து ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன். வீரப்ப மொய்லி என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் தான் ஹைகமாண்ட், அப்புறம் இவர் தான் அகில இந்திய தலைவராக இருக்கார், இவருக்கு மேலே யார் ஹைகமாண்ட் அப்படிங்கிற கேள்வியும் வீரப்ப மொய்லி பின்னைக்கு எழுப்பியிருக்காரு. இப்போ இந்த சூழலில் தான் ஒரு தலைவர் இருந்தாலும் கூட இந்த குடும்பத்தை தாண்டி செயலாற்ற முடியலையே அப்படிங்கிறதா ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நம்ம அடுத்து இல்லை, அது என்னன்னா, அது மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டிருக்கிற சட்டம் வேற, அப்படிதான். அதுதான் இப்போ பிரச்சனை, அதுதான் பிரச்சனை, அதுதான் இப்போ தொடர்ந்து. இல்லை அதில் ஒரு விஷயம், இந்த 20 வருஷமா 95 தோல்விகளை காங்கிரஸ் பேரியக்கம் சந்திருக்கிறது நாடு முழுக்க. அது ஆதாரத்தோட டீட்டெயிலாக இருக்குது. 20 ஆண்டுகளாக இப்போ கூட சுய பரிசோதனை பண்ணி அடுத்த ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்தால் காங்கிரஸ் மறுமலர்ச்சி பெறும். அடுத்த கருத்தாளருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் கூடாது. பொன்னில் சார் இல்லை, இப்போ நம்ம அவர் விஸ்வாஸ் சொன்னதில் ஒரு கருத்தில் வந்து நம்ம உடன்படலாம். என்னென்னா, மொழிவழி மாநிலங்களாக 1954 சமஸ்தானங்கள் எல்லாமே சேர்க்கப்பட்டு மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு மாநில கட்சிகள் முக்கியத்துவம் பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேசிய கட்சியான காங்கிரஸ் மாநில தலைவர்களை மதிக்காதது காரணம். ரெண்டாவது, எல்லா மாநிலத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஒரு ஆசை இருக்கும், உச்சபட்ச பதவியான பிரதமர் பதவிக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு நம்ம மாநிலத்திலேருந்து ஒரு பிரதிநிதி கிடைக்காதா? அது வந்து காங்கிரஸ் வழியில் மட்டும்தான் கிடைக்க முடியும். அந்த காலத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் பிரதான கட்சிகளாக இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் வழியில் கிடைக்குது. அப்போது ஒரு குடும்பத்தின் ஆட்சி கையிலேயே அந்த பதவிகள் வந்த பிறகு அப்போ இந்த காங்கிரஸில் இருந்தால் அந்த இடத்துக்கு நம்ம மாநிலத்தை பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியாது, நம்ம மாநிலத்திலேருந்து ஒரு பிரதமர் வந்து எட்டி பார்க்க முடியாது. அப்போ ஒரு மாநில கட்சி நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவர்கள் மாநில தலைவர்களை மதிக்காத, மாநில நிர்வாகிகளை மதிக்காத ஒரு போக்கு வரும்பொழுது, ஏனென்றால் அவங்களுக்கு வந்து அந்த காமராஜர், நிஜலிங்கப்பா இவங்களெல்லாம் பார்த்த பிறகு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, அதனால் என்னென்னா மாநில தலைவர்களை முக்கியத்துவம் கொடுக்காம ஒருத்தர் கொஞ்சம் செல்வாக்கு பெறுறாங்கன்னா உடனே மாற்றிடுவாங்க. இந்த நிலைமையை உருவாக்கிட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில். அதுவும் ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுத்துக்கோங்க. ஷீலா தீட்சித் அவர்கள் 2008 3வது முறையாக காங்கிரஸை டெல்லியில் ஆட்சியில் அமர வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். 3வது முறையாக டாக்டர் ஷீலா தீட்சித் 15 நாள் ஆட்சி அவங்கள முதலமைச்சராக அறிவிக்கிறது. அவங்கள முன்னிறுத்தி தான் ஜெயித்தாங்க. ஆனால் 15 நாளாக அலைக்கழித்தார்கள். அதே மாதிரி ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவில் அவ்வளோ பெரிய நடைய பயணம் பண்ணி என்டி ராமாராவ் கட்சியை தோற்கடிக்க வச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். புகழின் உச்சத்தில் இருக்கும்போது விமானத்தில் இறந்துறார், ஹெலிகாப்டரில். எல்லாருக்குமே சென்சிட்டிவாக ஒரு எண்ணம் வரும். இந்திரா காந்தி மறைஞ்ச உடனே ராஜீவ் காந்தியை உட்கார வச்சோம். எல்லாமே அன்றைக்கி அர்ஜித் சிங், திக் விஜய் சிங்கு, பிரணாப் முகர்ஜி, மூத்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்பவும் உட்கார, அதுதான் ஒரு சென்சிட்டிவ். அன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கோ இல்லை அவர் மனைவிக்கோ அந்த பதவியை கொடுக்கறது கேட்டால் அதை கொடுக்காம அந்த இடத்துல வேற ஒரு சீனியரை, செல்வாக்கே இல்லாத ஒரு சீனியரை உட்கார வச்சாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில் எடுத்தீங்கன்னா 2016 நமச்சிவாயம் தான் இன்றைக்கு அந்த முதலமைச்சர் இருக்கார். அவரை தோற்கடித்து அங்கே வெற்றி பெற வைச்சது நமச்சிவாயம், அவருடைய மருமகன் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட நமச்சிவாயம் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நினைக்கும் பொழுது எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே நிற்காத நாராயணசாமியை கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அந்த நமச்சிவாயத்தால் நீங்கள் ஆட்சியை இழந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கு.
அதே மாதிரி தான் இப்போது இந்த பரூச் தொகுதி சொல்கிறீங்க. அகமத் பட்டேல் யார்? இந்திரா காந்தியின் வலதுகரம், சோனியா காந்தியின் வலதுகரமாக இருந்தார். சோனியா காந்தியின் வலதுகரம், அவருக்கு ஆலோசகராக இருந்தார். அகமத் பட்டேல் தான் அந்த கட்சியில் வந்து ஒரு உயிர் நாடியாக அடுத்த கட்டத்தில் இருந்தார். குஜராத்தை சேர்ந்தவர். குஜராத்தில் நீங்கள் எழும்பவே முடியல. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா நேரத்தில் அவர் மறைஞ்ச உடனே அந்த தொகுதி அவர் பையனுக்கு கொடுக்குறதுல என்ன சார் தவறு? ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவா இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு காரணம். விஸ்வாவும் குறிப்பிட்டார், மாநில உணர்வுகளை புரிந்து கொள்ளாதும் ஒரு காரணம். மாநில தலைவர் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. டெல்லி மேலிடம் அந்த நிலைப்பாட்டுக்கு மாறாக இருக்கிறது தான் பிரச்சனை. 1996 மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானதும் அப்படி தான். இவருடைய விருப்பத்திற்கு மாறாக அல்லது மாநில விருப்பத்துக்கு மாறாக டெல்லி மேலிடம் ஒரு முடிவு எடுத்தது கூட்டணி சார்ந்து. அதுபோல் இப்போ நம்ம 2026 சட்டப்பேரவை தேர்தல் வர்றப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணி வைக்க விரும்புகிறாங்க. ஆனால் டெல்லியில் இருக்கிற மேலிடம் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அதை விரும்பலை. அவங்க திமுகவோட தான் கூட்டணி தொடர ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் நிர்வாகிகளுக்கு மாறாக ஒரு முடிவுகள் எடுத்தாக்கா 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் போல மீண்டும் 2026 ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நல்லா பார்த்தோம்னா காங்கிரஸோட இயற்கையாக அவங்களுடைய ஆசைகள், அது அபிலாஷை கிடையாது, இயற்கையாக ஒரு உரிமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா காமராஜர் பிறந்த மண். 67லேருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரலன்னா பரவாயில்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட கிடைக்கலையே. இது மத்தியில் இதே திமுகவுக்கு ஒவ்வொரு முறையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, வளம் கொளிக்கும் துறைகளை வாங்கிக்கிட்டாங்க அவங்க. இதற்கு மேலே இப்போ நம்ம கனகராஜ் கூட சொன்னார், ரத்தம் சிந்திருக்கிறாங்க இந்த கட்சின்னு. ரத்தம் சிந்திய ராஜீவ் காந்தி கொலையாளிகளை கட்டிப்பிடித்து விருந்து வைத்தவர்களோடு சமரசம் செய்ய உண்மையாக எந்த காங்கிரஸ்காரனாக ஏற்றுக்குவானா? அப்போது நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2011 நினைக்கிறேன் 61 இடங்கள் இதே திமுக காங்கிரஸ் கொடுத்துச்சு. 63 இடங்கள் கொடுத்து, அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 41 இடங்கள் கொடுத்து, இப்போ 25 இடங்கள் கொடுத்து, இப்போ அதையும் கொடுப்பாங்களான்ற நிலைமையில் அப்போ காங்கிரஸ் என்ன செய்யும்? அதாவது காலம் போனது கட்டுண்டு கடந்தோம். இப்போவாது நம்ம உரிமைக்காக போகிறாங்க. ஏன்னா 25ல் 18 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அவங்க. கடந்தோட பர்சன்டேஜ் மிக அதிகம். அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு 52 இடத்துல ஜெயிச்சவங்க 99 இடம் தேசிய அளவில். அப்போ ஓரளவுக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஸ்திரமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த 9 + பாண்டிச்சேரி ஒரு 10 சீட்டையும் நாடாளுமன்றத்துக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா உரிமையும் நியாயப்பிரகாரம் எல்லா உரிமையும் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கோ கொடுக்கணும், இல்லை என்றால் ஒரு 40-50 இடமா கொடுக்கணும். இன்னொன்று 96-24 நடக்குமா சார்? எத்தனை நாள் சார் பிஜேபியை காமிச்சு இவங்களை அடிமையாக வைப்பீங்க? திமுகவை கேட்குறேன், கொடுக்குற சீட்டு தான் வாங்கிக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது. என் மகன் என் பேரன் தான் முதலமைச்சர் ஆவாங்க, இஷ்டம் இருந்தால் இல்லைங்க, இல்லைன்னா பூச்சாண்டி பிஜேபி இருக்குது அந்த சைடு போகிறீங்களா? எவ்வளவு நாள் இப்படி ஏமாற்ற முடியும்? அப்போது ஒரு கட்சி ஒரு வழி இருக்குது தாவே காணும்போது அவர்கள் அந்த உரிமையை கேட்கறதுல என்ன தப்பு? ஏன்னா மாநிலத்தில் அந்த கட்சி வளரணும்னு இங்கே இருக்கிற அடிமட்ட தொண்டன், நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆகிறவங்க ரசிச்சிருப்பாங்க. தலைவர்கள் விரும்புகிறாங்களா? தலைவர்களையே பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு விரும்புகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சி தலைவர் கேட்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் 117 இடத்துல நம்ம நிக்கிறோம்ன்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். அழகிரி என்ன சொல்றாரு, நீங்க வந்து சாரை சாப்பிட்டுட்டு சக்கே எங்களுக்கு கொடுக்குறீங்களான்றாரு. இதையெல்லாம் தாண்டி முன்னாள் நிதி அமைச்சரின் மகன் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். சென்னையோட புது கோயம்பேடு பக்கத்துல, அதுவும் வண்டலூர்ல அபார்ட்மெண்ட் பிரைஸ்லயே உங்க ட்ரீம் வில்லாவை கட்டுமா? Phase 1 and Phase 2 சோல்ட் அவுட் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக லான்ச்சிங் G2 Regal Park Phase 3 at வண்டலூர். ஈஸி கனெக்டிவிட்டிக்கு அவுட்டர் ரிங் ரோட், வண்டலூர் ஜங்ஷன் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன், கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் கேட்வே ஐடி பார்க்குக்கு ரொம்ப பக்கத்துலயும், and 5 minutes from upcoming metro and தாம்பரம், and just 15 minutes from airport. கூடவே added advantages of 50+ world class amenities இருக்கு, and முக்கியமா அமிர்தா வித்யாலயா ஸ்கூலும் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கு. Launching price of villa plot starts from just ₹4,950 per square feet. 200% future appreciation ஓட இருக்கிற opportunity மிஸ் பண்ணிராதீங்க. இதை விட better deal chance இல்ல. Call 8939750009.